உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லிப்பார். நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார், நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம். சொல்லு. நீ மந்தாளத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில் கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி. நீ கத்துக்குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தாக்கா இப்படி பார்க்கிற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அண்ணாமலை வெர்சஸ் டிஎம்கே, இதுதான் இந்த மிக முக்கியமான வீடியோ பதிவு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நான் பிரகாஷ் பேசுறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோ பதிவை நம்ம 3 விதமா பிரிச்சிடலாம், எப்பொழுதும் பண்ற மாதிரி. முதல் பகுதி, அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் இப்போது என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி முதல் பதிவை பார்த்துடலாம். இரண்டாவது, இப்போ உள்ள ட்ரெண்ட் எப்படி இருக்கிறது, ஓவரால் இந்தியா ட்ரெண்ட் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள ட்ரெண்ட் எப்படி இருக்கு, 2026 நோக்கிய பொலிட்டிக்கல் பயணம் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது, இது இரண்டாவது. மூன்றாவது, ஷாக்கர். என்னத்தான் அரசியல்ல பலவிதமான பேச்சுக்கள் இருந்தாலும் என்ன நடக்க இருக்கிறது, எப்படி செல்வாக்குகள் ஒவ்வொருவருக்கும் ஏறுகிறது இறங்குகிறது அப்படின்றத பத்திய பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் பகுதி, அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனை. இப்போ வெகு நாளுக்கு முன்னாடி போன வருடம் அண்ணாமலை வந்து லண்டன் போயிருந்தாரு. லண்டன் போன போது நம்ம பார்த்துருப்போம், 3 மாத காலம் லண்டனில் தங்கி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரு. ஸோ அந்த படிக்கிற காலத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போயிட்டு இருந்ததுங்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஏன்னா பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஹைலைட் பண்ண ஆள் இல்லை. யாரு அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கணுமோ அவங்க பெரிய அப்போசிஷனா இருக்காதுதான் அதுக்கு காரணம்னு மக்கள் மனதுல பெருசா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது யாரையுமே இல்லை, ஏடிஎம்கே பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதிமுக என்ன பண்றாங்க, அவங்களுடைய செல்வாக்கான அந்த எதிர்கட்சி தலைமை அப்படின்றத விட்டு கொடுத்த மாதிரி தான் விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எந்த விதமான பலனும் இல்லாம அவங்க பாட்டுக்கு வருவாங்க. ஏதோ 2 ஸ்டேட்மெண்ட் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுவாரு, ஜெயக்குமார் அப்பப்போ பேசுவாரு, அதோட போதும் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டாங்க. இது அந்த 3 மாத காலம் நடந்தது. பிறகு அண்ணாமலை ரிட்டர்ன் ஆனாரு. ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா நமக்கே தெரியும். ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பெரிய லெவல்ல பூதாகரம் பிடித்தது. எஃப்ஐஆர் போடவே இல்லை, ரதர் எஃப்ஐஆர் போடாமலே அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஆர்லயே நிறைய கூதல்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டார் அண்ணாமலை. சூடு பிடித்தது தமிழக அரசியல் களம்னு சொல்லுவோம். சீமான் இருந்தாரு, சீமான் பலவிதமா பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறது உண்மையாக இருந்தாலும் இந்த அளவு ஒரு சென்சேஷனல் மூவ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்
அவருடைய அண்ணாமலையுடைய ஆப்சன்ஸில் இதுவரைக்கும் நடைபெறாமல் இருந்த அத்தருணத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலைக்கு ஒரு சவாலாக ஒரு பெரிய விஷயமாக கிடைத்தது. ஸோ அதை வந்து கரெக்டாக அவர் யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் கம்பேக் கொடுத்தாருன்னு தான் சொல்லலாம். இது அப்போ நடந்த இது விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் என்ன அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்கிற அந்த விஷயத்தில் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. எந்த விதமான பலனும் இல்லை. ஆளும் கட்சியும் நமக்கு நல்லா தெரியும். எல்லா இதுலேயுமே வந்து என்ன நடக்குதுங்கிறது போலீஸ் தரப்புலையும் வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த பின்னடைவில் நமக்கு அடுத்ததாக வந்திருப்பது திமுக வர்சஸ் அண்ணாமலை. இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, கெட் அவுட் மோடி அப்படின்ற ஒரு வேர்டை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அவர்கள் உபயோகித்திருக்கிறார். இதில் பயங்கர காட்டமான அண்ணாமலை வெடித்திருக்கிறான்னு தான் சொல்லலாம். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோபேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா, உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம். சொல்லு. நீ மந்தாயத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில் கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல. ஒரு கத்துக்குட்டி, நீ கத்துக்குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தாக்கா இப்படி பாக்குற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? மத்திய அரசு நிதி தரலன்னா கெட் அவுட் மோடின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்ல அண்ணாமலை சவால் விடுக்கிறாரு. பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை தமிழகத்தில் கெட் அவுட் மோடின்னு சொல்லி உங்க உரிமையில பேசிருக்காரு பொதுக்கூட்டத்தில். அவங்க பிரச்சனையை மனமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்கிற நிதியை வாங்கி தரதுக்கு இல்ல, சவால் விடுறதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் மட்டும் சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமா வந்து செவறுகள்லாம் உடச்சிட்டு போனாரு. மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லை, பயந்துகிட்டு இங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க, பலூன் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால இந்த பிரச்சனையை திசை திருப்போம். நமக்கு இப்ப தேவை பால் பஸ் ரோட்டெல்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. வீட்டுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனையை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் பேர் கூட சொல்றது கிடையாது, தொலைச்சு விட. இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க. அண்ணா அறிவாலயம் வர வேண்டாம். இன்னைக்கு நடக்கிற பொதுக்கூட்டத்தில் அண்ணா சாலை வந்தா போது வர முடியுமான்னு உதயநிதி. அண்ணா இன்னைக்கு நானு இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கற உங்களோட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு காசி போறேன், காசி தமிழ் சங்கமம். கும்பமேளா போறேன்.
போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷாஜி வர்றாங்க. நான் சென்னைக்கு எப்ப போறனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறனோ, அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வர்றேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. நான் நேற்று சொன்னேன், கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில பயன்படுத்தினார். அவர் வாயிலிருந்து அவர் வரட்டும். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்கிறேன், ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப், இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப். 2 பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன், மொத்த திமுக ஐடி விங்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச, நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூல்ல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ. ஆட்சி செய்ய தெரியல, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல. அதனால ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய முகநூல்ல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன். யாரை பார்த்து கெட் அவுட் மோடின்னு சொல்றீங்க? நாங்க கெட் அவுட் மோடின்னு சொல்லும் பொழுது நீங்க கெட் அவுட் மோடின்னு சொன்னா நாங்க கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லுவோன்ற அளவு பயங்கர அக்ரெசிவா யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பெரிய லெவல்ல அரங்கேற்றி இருக்கிறார் அண்ணாமலைன்னு சொல்லலாம். இது ஏதோ பில்டப்போ சீனோ கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நிருபர்கள் விடுவாங்களா? நேராக போய் கேட்டாங்க, இந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி லெவல்ல அதாவது அவர் பேசின பேச்சை கூட நான் உங்களுக்கு போடுறேன், அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். அதில் அவர் யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸ், இவரை உதயநிதியை டார்கெட் பண்ணுற சில நேம்ஸ் எல்லாம் பற்றியும் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது உடனே அண்ணாமலை அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டாரு. இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யூஸ் பண்ணாத விஷயத்தையே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து தட்டி விட்டாரு. அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை, சவால் வர்றதுக்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் முடியும் சொல்லி மோடி அவர்கள் 2018 வரும்போது திருட்டுத்தனமாக செவருலாம் உடச்சிட்டு கடிச்சு போனார். மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க, பலூன்லாம் அதெல்லாம் நம்ம ஞாபகம் இருக்கும். அதனால இப்போ பிரச்சனையை அதை திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்போ தேவை வர சொல்லுங்க, வால் பஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க. உங்க குடும்பத்திலிருந்து கொடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற, இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை தரமா பேசணும், தரம் இல்லாதவர்ங்கிறார். இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா. இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன். இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார். இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட். எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார், அமித்ஷாவை பார்த்தால் படித்திடுவார், சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார். இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில, பல பொன்மொழியில இது ஒன்று. 2016 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன். இதுல பாருங்க, மதிப்புக்கு மீறிய புரட்சி தலைவி
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க, அது பக்கத்துல ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க. அதை தன்னுடைய முகநூல் பதிவுல 2016 போட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய புரட்சி தலைவியை கொச்சைப்படுத்தினார். அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார். இதெல்லாம் அவர் சொன்ன பொன்மொழிகள்ல சில. இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 29 பைசா மோடின்னு சொல்லுவேன். 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் அருண் ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜையும் கொன்றவர் மோடி. நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல. இது யார்? நிர்மலா சீதாராமன் அவங்களை பார்த்து சொன்னது. கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான். ஷாக் ஆயிட்டாங்க. யாரு? நிருபர்கள் மட்டும் இல்ல, பல அரசியல் வட்டத்திலேயே இது பெரிய ஒரு அதிர்வலைகளை கிளப்பி இருக்கிறது தான் சொல்லலாம். டைரக்ட் அட்டாக் ஆன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இது ஒரு 2026க்கு முன்னெடுப்பா அப்படின்ற மாதிரி அரசியல் பார்வையாளர்கள் கூட பாக்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சரி எவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம், விஜய் தளபதி விஜய் என்ட்ரி எப்படி இருக்கும், ஒரு கலக்குவாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்லைன்னு சொல்லல. அவரும் ஒரு இதுல அண்ணாமலை கிட்ட சிக்கியிருக்காரு. எந்த விஷயத்துல சிக்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது மும்மொழி நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அந்த பேச்சுல பாத்தீங்கன்னா அவரே அண்ணாமலை அதுக்கும் ஏன்னா அண்ணாமலை பேசிக்கலி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அதை மறந்துடக்கூடாது. அவர் எதையுமே சும்மா வாய் வார்த்தையில காத்தோட்டமா பேசிட்டு போற ஆள் கிடையாது. எது இருந்தாலுமே பேக்கப் எடுத்து பேசி, ஒரு முறை கூட அவர் ஏதோ நிருபர்கள் பேசின போது சொன்னாரு, நான் இன்னும் அதை பார்த்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்றேங்க. அதே மாதிரி நேற்றைய தினமும் இல்லை போன வாரம் நடந்த விஷயத்த கூட சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு நிருபர்களே, நீங்க உங்களுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு பேசுங்க, சும்மா காத்தோட்டமா பேசிடாதீங்கன்ற அளவு பேசியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ப்ரூஃப் இல்லாம இல்லை. ஸோ விஜய் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயே ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காரு, சிபிஎஸ்இ ஸ்கூல், அதுல 3 லாங்குவேஜஸும் படிக்கிறாங்க. ஸோ இப்படி சொல்றது, அவர் நடத்துற ஒரு ஸ்கூலுக்கு நடத்திக்கிட்டு இந்த மாதிரி வெளியில மும்மொழி கொள்கையை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், அண்ணாமலைட்ட சிக்காத ஆள் இல்லைன்றதுக்கு உதாரணம் திருமாவளவன் கூட மாட்டிட்டாருங்க. திருமாவளவன் ஆல்ரெடி கூட்டணியில இருக்கிறவரு திமுகவோட. அவரும் ஒரு இதுல ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்கூல்ல அவரை தான் சேர்மன் போட்டிருக்காங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல். அதுக்கு திருமாவளவன்ட்டே நிருபர்கள் நேராக போய் இந்த மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா அவர் சொல்றதே நீங்களே கேளுங்களேன், இல்லை நான் அந்த லேண்டுக்கு தான் ஓனரு, அந்த லேண்டுக்கு ஓனரா இருந்தா அதுக்கு சேர்மனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. திருப்பியும் நிருபர்கள் இப்படி சொல்றாரு திருமாவளவன் கேட்டவொன்னு அண்ணாமலை சொல்றாரு, ஏன்பா நீங்க நான் ஒரு ஓனர் ஒரு வாடகைக்காரன்ட்ட வீட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, வாடகைக்கு இருக்கிறவங்க ஐயா ஓனர் அவர்களே நாங்க உங்களை மதிக்கிறோம்னு சொல்லி போட்டோவா போடுவாங்க. ஸோ அப்படி ஸ்கூல் சேர்மேனா திருமாவளவனை வச்சிருக்காருன்னா, லேண்ட் ஓனர் அவருக்கு சேர்மன் பதவி கொடுத்துருப்பாங்க. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டவொன்னா நிருபர்கள் ஷாக் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இதுதான் அண்ணாமலையின் கால்குலேட்டட் மூவ்ஸ். ஸோ அவர் போற வழி கடினமாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி, அவருடைய நாட் ஓன்லி ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணி, அவருடைய ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணி, அக்ரஷனை காட்டி அவர் முன்னேறி கொண்டிருக்கிறாருங்கிறதுக்கு இதை விட அர்த்தாட்சி இருக்கு. பல பேர் சொல்லுவாங்க அவருக்கு அரசியல் நாகரிகம் தெரியல, இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க. நம்ம தமிழக அரசியல் இதை ஹிஸ்டரியை ஒரு பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் நாகரிகமாக நடந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா மக்கள் அடி ஒரு நிமிஷம் பார்த்து என்னப்பா சொல்றாங்க, கரெக்டா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஒரு தருணம் இருக்கிறதா தான் எனக்கு தெரியுதுங்க. ஸோ கூட்டி கட்சி பாருங்க, கணக்கு சரியா இருக்குன்ற மாதிரி அண்ணாமலையோட மூவ்ஸ் வெறித்தனமா போயிட்டு இருக்கு. இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது காலத்தின் கோலம்தான். ஸோ எங்க அவர் டார்கெட்டை பார்த்துட்டாரு, விரைந்து முன்னேறி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம போன இதில் டெல்லி எலெக்ஷன்ல டெல்லி சீஃப் மினிஸ்டரா ரேகா அவர்கள் செலக்ட் ஆனாங்க இல்லையா? அதை பார்க்கும்பொழுது நான் ஒரு மனசுல நினைச்சேன், அண்ணாமலை இவ்வளவு டேலண்டடா இருந்தும் ஸ்ட்ரகிள் பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கு வந்த நேரம் அவங்க ஃபர்ஸ்ட்லயே எம்எல்ஏ ஆனாங்க, ஃபர்ஸ்ட்லயே சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. பட் ஹேவிங் செட் ஆல் தட், தமிழ்நாடு இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த அண்ணாமலையும் அறிவார், திருவண்ணாமலையாரும் அறிவார்னு சொல்ற மாதிரி
இந்த விஷயங்கள் இப்படி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றோம். ஸோ இப்போ இருக்கிற இந்த டெபுட்டி சிஎம் வர்சஸ் அண்ணாமலை இஷ்யூ ரொம்ப ரொம்ப காட்டமா சூடு பிடிச்சிருக்கு. எந்த அளவு போயிருக்குன்னா தெரு சண்டை வரைக்கும் வந்த மாதிரி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, அவர் அண்ணா சிலைக்கு வர சொல்லுங்க அப்படின்னா உடனே எந்த இடம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு, நான் வந்து நிற்கிறேன், நான் மட்டும் வரேன், நான் வரேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி, நான் மட்டும் வர்றேன், நான் ஒத்தையா வர்றேன், நான் யாருமே எனக்கு வேணாம், நீங்க உங்க படையோட போலீஸோட கூட்டிட்டு வாங்க, பாத்துருவோம் ஒரு கை அப்படின்ற அளவு சூழ்நிலைத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். இது பில்டப்பா இல்லை எந்த விதத்துல நம்ம, ஆனாலுமே அந்த கட்ஸை நம்ம பாராட்டணுங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது பகுதியான இப்ப உள்ள ட்ரெண்ட் எப்படி இருக்கு, தமிழக ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இந்தியா ட்ரெண்ட் எப்படி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா ட்ரெண்டுக்கே போவோம். இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து பாஜக ஜெயித்து கொண்டு வருகிறார்கள். இப்போ லேட்டஸ்டா டெல்லி, இதுக்கு முன்னாடி மும்பை. இது என்னப்பா ஐபிஎல் கேமா அப்படின்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. மும்பையை முதல்ல அடிச்சாங்க, அதுக்கப்புறம் இப்போ டெல்லி அடிச்சிருக்காங்க. அடுத்து மற்ற ஸ்டேட் எங்கெல்லாம் விட்டு வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்க ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணி காங்கிரஸை வந்து ஃபுல்லாகவே காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப மும்மரமாக இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் பாஜகவினர் அப்படிங்கிறது தான் இப்போ இந்தியன் ட்ரெண்ட். சரி, கமிங் பேக் டு தமிழ்நாடு. தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ மும்முனை போட்டியா இல்லை 4 முனை போட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அஃப்கோர்ஸ் டிஎம்கே பை டிஃபால்ட் அவங்க தான் ஆட்சியாளர்கள், அவங்களோட சேர்த்த கூட்டணியாளர்கள் இருக்கின்றனர். இது ஒரு பக்கம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதோடைய அப்போசிஷன் டிஃபால்ட் அப்போசிஷனாக இருக்கும் ஏடிஎம்கே இப்போ சைலண்ட் ஸ்லீப்பர் செல் மாதிரி செயல்படுகின்றனரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்போசிஷன் பத்தலை, அந்த எஃபெக்டிவ்னஸ் பத்தலை. இதே வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்திருந்தா அந்த ஒரு சூடு பறக்கும் சூடு பயங்கர லெவலில் தெரிஞ்சிருக்கும். அது தெரியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மூன்றாவதாக அந்த ரோலை எடுத்திருக்கிறார் அண்ணாமலை. பாஜக வர்சஸ் டிஎம்கே ஹெவி ஃபைட் போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஹேஷ்டேக் போட்டு கெட் அவுட் ஸ்டாலினை வந்து ஹையஸ்ட் ட்ரெண்டிங்க கொண்டு வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்து ட்விட்டர் வாரில் ஜெயித்திருக்கிறார் அண்ணாமலை. அட் த சேம் டைம் டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பத்தாதுங்க, இதெல்லாம் சும்மா அந்த ட்விட்டர்ல ஓட்டிக்கிட்டு வேலை ஆகுமா அப்படின்னா அதை தயவு செஞ்சு அவங்க வந்து அவருடைய கூட்டணி தலைவரான ராகுல் காந்திகிட்ட கேட்கணும். ட்விட்டர்லேயே ட்வீட் போட்டு இப்போதான் வந்து போன டேர்ம் ஃபுல்லாக அப்படிதான் பண்ணிட்டு இருந்தார். அங்கேருந்து வந்து ஒரு வகையாக கிளம்பிறங்கி பார்லிமெண்ட்ல ஏதோ கொஞ்சம் சீட்டை கூட்டணி மூலமாக பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சார். அதுலேயும் முன்னாடி வந்து சீனை போட்டு மோடியை கட்டி பிடிச்சி அன்பு தான் முக்கியம், நாங்கள் வெறுப்பு பாலிடிக்ஸ் இல்லைன்னா சீனை போட்டு நேராக போய் யூஎஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் சொராசோட ஜாயின் பண்ணி பல விதமான விஷயங்கள் பண்ணப்பட்டதாக அறிக்கைகள் பல வருகின்றன. ஸோ இதை வந்து தயவு செஞ்சு அவங்க கூட்டணியில் கேளுங்கன்னு சொல்றது தான் என்னுடைய ஒரு இதுவாக தெரியுதுங்க. ஆனால் அதே சமயம் இப்போ நான் சொல்ற மாதிரி 3வது கூட்டணி பாஜக, 4வதாக பவர் சென்டராக உருவாக பொட்டன்ஷியல் இருக்கும் தளபதி விஜய். ஸோ இவ்வளவு பேர் 4 முனை போட்டி அப்படின்ற ஒரு பேச்சு வந்தாலும் இப்போ இருக்கிற சீனை பார்த்தா 3 முனை போட்டியாக இருக்கலாம், இல்லை 2 முனை போட்டியாக கூட மாறலாம். 3 முனை போட்டின்னு சொல்லும் பொழுது நான் சொல்றது திமுக, அண்ணாமலை மற்றும் தளபதி விஜய். இப்ப தளபதி விஜயும் அண்ணாமலையும் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஈக்குவேஷன் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அது நடந்ததுன்னா பெரிய லெவல்ல வேற லெவல் மாஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நிச்சயமா அது வந்து ஒரு ஸ்வீப் ஆகும். டிஎம்கேக்கும் அது தெரியும், ரொம்ப கவனமா தான் டீல் பண்ணுவாங்கிறது தான் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன். கேள்விப்பட்ட விஷயம் வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் எவர் வந்து திமுகவுக்கு உதவினாரோ அவர் தான் இப்ப தளபதி விஜய் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா கேள்வி வருகின்றன. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்பொழுது கண்டிப்பாக 3 முனை போட்டி உறுதி அல்லது 2 முனை போட்டி உறுதி அப்படின்றது தான் வந்து கேள்விகள் வருகின்றன. நடுவில் ஒருத்தர் இருக்காரு, தெருவா போய் அங்கங்க பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் பேர் என்ன, சீமான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரும் இருக்கிறார். இப்போ எங்க போனாலும் அவர் எலெக்ஷன்ல போட்டி போட்டுடணும், யாரோடையும் கூட்டணி கிடையாது, யாரும் கூப்பிட மாட்டாங்கன்றது வேற. ஆனா இப்போ நாங்க வரமாட்டோம், நாங்க தனியாதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக சீமான் இருப்பது தான் வந்து ஒரு தமிழகத்தின் ஒரு தனித்தன்மைன்னு சொல்லுவாங்க. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், இதுதான் இப்போ உள்ள நிலவரம். இப்போ நமக்கு இருக்கிற விஷயம் 2 அல்லது 3 முனை போட்டி, அந்த நோக்கி தான் ட்ரெண்ட் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ், அதற்கு முன்பாக
அண்ணாமலை ரிலீஸ் பண்ண டிஎம்கே ஃபைல்ஸ், அதற்கு பிறகு இப்போ விஜய் ஆரம்பித்த அந்த ஒரு அக்டோபரில் நடந்த அந்த பெரும் சம்பவம், அதற்கு பிறகு லேட்டஸ்டா பனையூர்ல போய் தளபதி விஜய் பேசிய விஷயங்கள், அதனால வந்த பல சர்ச்சைகள், இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா களம் சூடு பிடிக்கிறது தமிழக களம்னு தான் சொல்லலாம். திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கன்வின்ஸ்டா இருக்காங்க, ஆட்சி நமக்கு தான், ஆட்சியும் 40 நமதே 237 நமதே என்ற மாதிரி தான் இருக்காங்க. எவ்வளவு தூரம் அது நடக்க போகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் வந்து இரண்டாவது பகுதியான ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. மூன்றாவது பகுதிக்கு வருவோம். ஷாக்கர், என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, திமுக வந்து கன்வின்ஸ்ட், ஓகே நாங்க தான் அப்படின்ற மாதிரி. பட் விஷயம் அப்படி இல்லை. கிரவுண்ட் கிராஸ் ரூட் லெவல்ல போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஆர் ஷாக்கர்ல அண்ணாமலைட்டேருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்ரெடி அவர் அதை சொல்லியிருந்தாரு, அதை இப்போ ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. சரியான டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. நம்மன் நம் மக்கள் அப்படின்ற ஒரு இது போயிட்டு வந்தார். போயிட்டதுக்கு அப்புறம் அவருடைய செல்வாக்கு வேற லெவல்ல வந்திருக்கு. போன தேர்தல், லோக்சபா தேர்தலில் 10% ஓட்ஸை பாஜக அள்ளிருக்கு. இல்லை அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்டர்பிளே பண்ண பார்க்குறாங்க ஆட்சியாளர்கள். ஆனாலும் அடுத்த லெவலான ரூரல் கவரேஜ், பட்டி தொட்டி எங்கும் அண்ணாமலைன்ற மாதிரி அவருடைய பிளான் இருக்கு. எவ்வளவு தூரம் அது போய் எவ்வளவு தூரம் அவர் ஜெயிக்க போகிறார் அப்படின்றது தான் வந்து வில் பிகம் த ஷாக்கர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். மேபி ஆட்சியை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாராங்கிறது பெரிய கேள்வியாக இருந்தாலும், செல்வாக்கை பொறுத்தவரை நோ டவுட்ஸ் ஆன் அண்ணாமலை அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. ஏன்னா இது சும்மா ஏதோ பாஜக சிங்சா போட்டுக்கிட்டு மற்றபடி அண்ணாமலை நான் கிரேட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அப்படின்றதுக்காக பேசுறது இல்லை. நீங்க அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாலே ஒரு லீடர் வந்து எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸோ கண்டிப்பா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது பிரசாந்த் கிஷோரோட கூட்டணி சேர்ந்து அவர் செய்த வேலைகள் அவருக்கு இந்த அளவு சக்சஸ் கொடுத்திருக்கு அப்படின்ற பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அண்ணாமலையின் செயல்பாடுகளை பார்த்தா நிச்சயமா அவருடைய வேற லெவல் அப்பியரன்ஸ் காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான செய்தி. ஒரு ஐபிஎஸ் தாட்ல கிளாரிட்டி, எந்த விதமான நிருபர்களை பார்த்தா எந்த பயமும் கிடையாது. விஷயம் நிருபர்களா திமுகவினரா யாரா இருந்தாலும் விஷயம் என்ன, அதை நான் எப்படி அட்ரஸ் பண்ண போறேன் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ், இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக களம் காத்து கொண்டிருக்கிறது. தமிழக களம் அண்ணாமலைக்காக காத்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுது. என்னுடைய கருத்து இந்த பதிவில் இதை சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவை போடுறேன். என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? அதப்போப்பா அண்ணாமலை எல்லாம் எங்கப்பா, எத்தனையோ பேர் வந்தானுங்க, என்ன இருந்தாலும் டிஎம்கே சாய்க்க முடியுமா? அவங்க தான் என்னைக்கும் கண்டிப்பா பெரிய ஃபோர்ஸ், அதை நான் டினையே பண்ண முடியாது. ஆனா எப்படி மாறும் களம், எப்படி சேஞ்ச் ஆகுமா அப்படின்றது தான் கேள்வி. உங்கள் கருத்துக்கள் இந்த பதிவை பற்றி வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த பதிவைத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.